மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக அமையும். அதாவது உங்கள் உடலில் வந்து நல்ல ஒரு எனர்ஜி, ஆரோக்கியம் என்பது சிறப்பாக அமையும். மனசில் வந்து அந்த உணர்ச்சிகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். இந்த உணர்ச்சி வயப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அது தவறுகள் நிகழும். தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். இல்லை சில நேரங்களில் அன்பு மிகுதியால் சில விஷயங்களை சொல்லிவிடுவது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதுன்னு. அதுக்கப்புறம் என்னடா அப்படி வாக்கு கொடுத்துட்டோமே, நம்மால் முடியுமா என்று யோசிப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உரிய தினமாக இருப்பதால் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுங்கள். காலையில் விக்னேஸ்வரரையும் துர்க்கையும் வணங்கி நாளை தொடங்குங்கள். ஒரு சிறப்பான நாளாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு வந்து மேற்படிப்புக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள், அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். நம்ம சந்திக்க வேண்டிய ஒருத்தரை சந்திக்க போகும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடப்பது போன்றவைகள் எல்லாம் நிகழக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருவதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சில தேவையற்ற செலவுகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரலாம். சில நேரங்களில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல ஏமாற்றப்படலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வாங்க போவீங்க, அது ஒரு மோசமான ஒரு சரக்கை வந்து அவன் ஆஹா ஓஹோன்னு சொல்லி உங்கள் தலையில் கட்டிடலாம். அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். கொஞ்சம் கடுமையான முயற்சியும் உழைப்பும் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். சில முக்கிய நிகழ்வுகள், முக்கியமான விஷயங்களில் கையெழுத்திடுவது, சில நேரங்களில் அந்த அக்ரிமெண்ட் அது மாதிரியான ஒரு சமாச்சாரங்களில் வந்து உள்ளே போகிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பகை, எதிரிகள் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி பெற்று தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வெளிக்காண்பிக்கிறது. அதனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தைரியத்தை கைவிடாமல் ரொம்ப தைரியமான ஒரு மனப்போக்கோடு செயல்படுவது உங்களுக்கு மேலும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம், அதிர்ஷ்டகரமான தினம், அதிர்ஷ்டகரமான மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கும். நண்பர்களால் பெரிய அளவுக்கு உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப ஒரு ஆதரவான ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். அதனால் மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையோட ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வீட்டுக்கான சில பொருட்கள் வாங்குவது, சில நேரங்களில் வந்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது, எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கிறது. குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது, இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். சில உபயோகமான சில நல்ல யோசனைகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும்.
சில நேரங்களில் துணிச்சலான சில முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். சிறு பிரயாணங்களையும் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த பணம் வசூலாகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படுவது, சில நேரங்களில் எதிர்பாராத நல்ல நன்மையான விஷயங்கள்லாம் நடப்பது போன்றதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் இந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லக்கூடியதையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணத்தில் அதாவது ஒருத்தர் பிடிக்கிறது, அதுக்கு திருமணம் என்பது ஒரு 6 மாதமாக தேடிட்டுருக்கலாம். இந்த நாளில் வரக்கூடிய அந்த ஜாதகங்கள் சரியான பொருந்துவது, ஒருத்தர் பிடித்து போவது, சில சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பது, சில நேரங்களில் பிரச்சனை உள்ள குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில செலவுகள்லாம் ஏற்படும், ஆனால் அதெல்லாம் சுப செலவுகளாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாகவும் அமையும். வெளிநாடு போன்ற விஷயங்கள்லாம் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது போவதற்கான வாய்ப்புகளை பற்றி நல்ல தகவல்கள் சேரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தினமாக அமைந்திருப்பதால் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவது, தன வரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அமையும்.